வணக்கம் நண்பர்களே. இப்போ பீகார் தேர்தல் ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ரீ போல் ரிசல்ட்டில் குறிப்பிட்ட மாதிரியே 160க்கு மேலே தம்பிங் மெஜாரிட்டியில் என்டிஏ லீடு போயிட்டுருக்கு. இது அப்படியே தான் போகும், குறைய போகிறதில்ல. ஏன்னா பெண்கள் ஓட்டு வந்தது, அவங்க என்ன சொன்னாங்களோ கருத்து கணிப்பில் அதே மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ இதுலேருந்து டேக்அவே லீடு என்னென்னா, இப்போ இது விஜய் புரியணும். இதில் இப்போ அங்கே அந்த பிரசாந்த் கிஷோர் ஊருக்கெல்லாம் வந்து ஜெயிக்கிற, இப்போ ஸ்டாலின் ஜெயிக்க போகிறாருன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி தான் பண்ணுவார். அவர் கட்சி ஆரம்பித்து வீணாக போயிட்டார் பீகாரில். ஊருக்கெல்லாம் பண்ணி கொடுக்குற ஆள் காசு வாங்கிட்டு தன்னோட கட்சிக்கு பண்ண தெரியல ஸ்ட்ராட்டஜி. அதான் அது வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு தான் பண்ணுவார். இப்போ இதே வேறு ஆப்போசிட்டில் ஜெயிச்சு வராதுன்ற கட்சிக்கு பண்ண சொல்லுங்கள், பண்ண தெரியாது. ஸோ இது ஒரு ஏமாத்து வேலை. இப்போது அது பார்த்திங்கன்னா அந்த பீகார் தேர்தல் முடிவு வர ஆரம்பிச்சுனையும் தமிழகத்துக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க போகுது இல்லையா? அதில் வந்து இப்போது வந்து அந்த கட்சி ஆப்போசிட்டில், ஏன்னா இப்போ என்டிஏ தான் வரப்போகுது. அப்போ என்னென்னா, இப்போது இப்படி இருக்கும்போது என்டிஏ வராமல் இருந்த வேணால் எடப்பாடி ஒரு வேளை விஜய் கூட்டணி பார்த்துருக்கலாம். அங்கே தான் புதுசாக வந்த வரவு பிரசாந்த் கிஷோர் பீகார்லேயே ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டார், ஊருக்கு பண்ணி கொடுத்து அவர் பண்ண. அப்போ இந்த கதை தான் விஜய்க்கும் ஒரு செல்லா காசு, ஒரு 8% 7% ஓட்டை பிரிக்கிற வேலை. அது திமுக வந்து ஓட்டை பிரிக்க செட்டப் பண்ணியிருக்க கமலஹாசன் மாதிரி ஒன்றுமே தெரியல இது வரைக்கும். ஆனால் எதுக்கு திமுகவை இது பண்ணுறாருன்னா, காரணம் திமுக ஓட்டை பிரிக்கிறது தான். இதே தான் அன்றைக்கி டிவியெல்லாம் உடச்சிட்டு வந்தார் கமலஹாசன். இன்றைக்கி என்ன பண்ணுறாரு? ஒன்றரை ராஜ்யசபாக்காக உட்காந்துருக்கா அப்படி திமுகவில் ஓட்டிட்டு, கட்சி எங்கே இருக்குன்னு தெரியும். இந்த கதை தான் நாளைக்கு விஜய்க்காகும். அப்போ விஜய் நீ வந்து சேர்த்துக்கிறது வேஸ்ட் ஏடிஎம்கேல. அப்போது கூட்டணி தான் வரணும். இதில் வந்து இல்லை வேறு மாதிரி லீட் எடுக்கிற அண்ணாமலை முடியும் அப்படிங்கிறதா இல்லை. விஜய் இதோட இது இங்கே தெரிஞ்சு போச்சு ஒன்று. ஸோ மற்றவங்களுக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்குறவர் அவரே வந்து என்ன சொல்கிறார், 5 to 7% விஜய் அந்த எண்ணிக்கையிலையும் எழுது அதை விட குறைவாகத்தான் பெறக்கூடும். அப்போது மக்கள் மனதில் நன்கு புரிந்து கொண்டு வியூகம் வகுத்து கொடுக்கக்கூடிய அவருக்கு இப்படி இருக்குன்னா விஜயால் என்ன செய்ய முடியும்? விஜயின் தாவேக்கா புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். திரளும் கூட்டத்தை வச்சுலாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ அது எப்படி ஆகுது? கூட்டணியில் வராரா? அப்போது இல்லை ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில் விஜய் வந்தால் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு இருந்தால் ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இல்லைன்னா வேறு மாதிரி மாறிடும், அண்ணாமலை விஜய் மாதிரி சேரணும். ஸோ அதுதான் இதை எடுத்துக்காட்டும். இப்போ பீகார் ரிசல்ட் வந்துட்டு இருக்கிறது. இதே பாருங்க, காங்கிரஸ் இனி வந்து அழுத்தமாக சீட்டு கேட்க முடியாது ஸ்டாலின் தரப்பு திமுக. ஏன்னா எல்லா பக்கமும் தோத்துட்டு அடி வாங்கிட்டு கட்சி. இதுக்கும் போய் இவர் போய் அங்கே அந்த ஓட் சோரின்னு சொன்னார். அவர் போய் அந்த இதை